வணக்கம். கேம்பிங் ட்ரிப் ரெடி ஆயாச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிராஸ் கண்ட்ரி கேம்பிங்காக இருக்கும் இந்த தடவை. ரொம்ப தூரம் போகிறோம் நாங்கள். எங்கன்னா டென்மார்க்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் ஒரு பெல்ஜியமில் ப்ரீமனில், அப்புறம் ப்ரீமனில் இருந்து ஹாலந்துக்கு போகிறோம். நம்ம ஹாலந்தில் இருந்து பாரிஸுக்கு, கொஞ்சம் அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதுக்கு நடுவில் ஒரு இடத்துல பிரேக் பண்ணோம். அது இன்னும் நான் புக் பண்ணலை, அதுவும் புக் பண்ணணும் அவங்களுக்கு. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, நாளைக்கு நாங்கள் காலையில் கிளம்புறோம். நாங்கள் இங்கேருந்து ப்ரீமனுக்கு வந்து நார்மலாக 5 ஹவர்ஸில் போகலாம் காரில். இப்போ நாங்கள் கேம்பிங் கேரவேனோடு போகிறதுனால அது எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் பார்டர் டென்மார்க் ஜெர்மன் பார்டரே நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் 2 மணிக்கு தான் நாங்கள் செக்இன் பண்ண முடியும். அது ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் பிளேஸு. இது வரைக்கும் நான் ஒரு நாள் பண்ணது கிடையாது. இப்போ ப்ரைவேட் பார்க்கிங் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்கு முன்னால் என்ன பண்ண போகிறேன்னா, எங்களுடைய கேம்பிங்கை நான் வந்து கேரவேன் நான் ஒரு நாள் காமிச்சது கிடையாது. உள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த கேரவேனில் இருக்குதுன்னு சொல்லி. நம்மளுடைய வாகனமாக நிற்கிது. இதில் ஆல்மோஸ்ட் நாங்கள் லோட் பண்ணியாச்சு காலையில் ஏலியாக போகிறதுனால. இதில் இப்போ நான் பவர் ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னோம்னா, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூலான ஐட்டம்ஸ் வச்சுருக்குறோம் நாங்கள். இப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அதுக்காக தான் நான் பவர் கொடுத்துருக்கேன். நான் டோர்லேருந்து பார்ப்போம். நம்ம டோரில் உள்ளே இருந்து நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணுறதுக்கு இருக்குது, சேஃப்டி லாக்கு. இப்போ உள்ளே லாக் பண்ணால் யாரும் திறந்து வர முடியாது. இப்போ நீங்கள் படுக்கும் போது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு டஸ்ட்பின் பேக் இருக்குது. இதுலேயும் நிறைய இடத்த அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இதிலே பாருங்கள், இதில் ஒரு லாக் வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் சேஃப்டி ஐட்டம், நீங்கள் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம் நீங்கள். அதேபோல் இதில் ஒரு இருக்குது, டார்ச் லைட் எல்லாம் வைக்கலாம். இங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்கு வெளியே இருந்து பண்ணலாம். இப்போ உள்ளே போவோம். உள்ளே இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, இது ஒரு மாஸ்டர் பெட்டு. மேலே பெட்டுக்கு மேலே உங்களுடைய திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே டிவி இருந்துச்சு, நான் கழட்டிட்டேன் நான். ஏன்னா இப்போ பெருசு இந்த டிவியை வாங்கினது நான் ஒரு நாளும் பார்க்கவே இல்லை நான். அதனால் நான் ஏன் தேவையில்லாமல் ஒரு வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி அதை கழட்டி வச்சிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்னுடைய ஒய்ஃபோடைய பார்ட்டு, இது என்னுடைய பகுதி. இதுக்குள்ளே என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்குது, எவ்வளோ தேவைன்னு தெரியாது. சும்மா நிறைய இடம் இருக்குது தானே உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வச்சுக்கலாம் நீங்கள், அல்லது கேம்ஸ் நீங்கள் அதோட இடம்னா அதை வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன வச்சுருக்கிறேன், இங்கே மெடிசின்ஸ் இருக்குது. அது சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள். இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஹிடன் திங்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன் நான். அப்புறம் இங்கே கிச்சனுக்குரிய குக்கிங் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் மசாலா சாமான் இதில் வைக்கலாம் நீங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது உங்களுக்கு. என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாக் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கார் போகும்போது உங்களுக்கு திறக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ லாக் பண்ணிட்டோம்னா இதை திறக்க வராது. அப்புறம் இங்கே 3 இது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மெயினாக உங்களுடைய கத்தி கரண்டி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இதில் குக்கிங் சாமான் வச்சுக்கலாம். இன்னொன்று இருக்குது, இதில் சும்மா க்ளீனிங் ஐட்டம் வச்சுருக்கலாம். லாக் பண்ணி விடுவோம். ப்ளஸ் இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது உங்களுக்கு. அகைன் ப்ரைவசி தான் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிடலாம் சமைக்கும் போது. நீங்கள் 2 வகையாக இருக்குது. நீங்கள் நைட்டு இது பண்ணால் இப்படி நெட் மாதிரியும் போட்டு விட்டுட்டு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த கதவை திறந்து விட்டுட்டிங்கன்னா, ஜன்னலை திறந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நெட்டை போடலாம். ஏன்னா பெரும்பாலும் கேம்பிங் காட்டுக்குள்ளே தானே இருக்க போதும் உங்களுக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் கொசு வேலை இருக்கும் ஒவ்வொரு விண்டோக்கும் உங்களுக்கு.
இப்போ இது கேஸ் ஸ்டவ்னு சொன்னால் என்னென்னா எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். 2 இன்னும் இது இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாழைப்பழமும் வச்சுருக்கேன். இது வந்து இங்கே இருக்குது கேஸை நீங்கள் இது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் துணி காய போடுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு. இதில் இதுதான் இருக்குது நீங்கள் இதுக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸை வந்து மெயின் கேஸ் கனெக்ஷன் இதுக்கு தான் வருது. இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தரையில் உள்ள வார்ம் சிஸ்டத்துக்கு கேஸ் வேணும் இது ஆன் பண்ணுவீங்க நீங்கள். சாரி, ஃப்ரிட்ஜை கேஸில் ஸ்டார்ட் பண்ணது யூஸ் பண்ணணும் நீங்கள். இது ஹீட்டிங் சிஸ்டத்துக்கு வருது உங்களுக்கு. இது ஆன் பண்ணால் தான் இந்த கேஸ் வேலை செய்யுது. 3 ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கேஸும் வராது உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அங்கேயும் கேஸ் கனெக்ட் பண்ணல. என்னடா ஃப்ரிட்ஜ் நீங்கள் கேஸ்லேன்னு கேட்கலாம் நீங்கள். நான் முந்தைய அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். அப்படியே இதுக்கு போனோம் ஃப்ரிட்ஜ்லேயும் அடிக்க வச்சுருக்கு. இதில் ஒரு டீப் ஃப்ரீசர் இருக்குது உங்களுக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்ப்பீங்க நீங்கள் எதில் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் ரன் ஆகணும்னு சொல்லி. இப்போ கரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இதில் போட்டிங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக காரை நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ணிங்களோ அது பேட்டரியில் கனெக்ட் ஆகிரும் உங்களுக்கு. இதில் போட்டிங்கன்னா கேஸில் ஆகும் உங்களுக்கு. இது எவ்வளோ பவர் வேணுங்கிறதுக்குரிய இதை நீங்கள் டெம்பரேச்சரை வச்சுக்கொள்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் சிம்பிள் தான் உங்களுக்கு. ரைட். இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மசாலா அங்கே கீழே பார்த்தீங்க மசாலா சாமான், அதோடு சேர்ந்து இங்கே டீக்குரிய இதை ஐட்டம் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு. அங்கே இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கிற ஏரியா. இது ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது உங்களுக்கு. சும்மா எடுத்தால் வராது. லாக் ஆகிடுச்சுன்னா ஃபுல் டோர் வராது உங்களுக்கு. இதை அமுக்கிட்டு தான் திறக்கணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லைட் வெயிட்டில் செஞ்சது எல்லாமே. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் எங்கேயா ரெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதில் பிளேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பிளேட் தான். ஏன்னா இன்கேஸ் விழுந்தால் உடஞ்சிருங்கிறதுக்காக பெரும்பாலும் அதே நேரத்தில் லைட் வெயிட். ஏன் வெயிட் முக்கியங்கிறத நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான். இதுக்குள்ளே எல்லாம் விழுந்து கிடக்குது. எல்லாம் இது கிளாஸாக இருந்துச்சு என்ன உங்களுக்கு எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒன்றும் அடுக்கல. எப்படி நீங்கள் கார் எடுக்கும் போதெல்லாம் சில குழையும் உங்களுக்கு. இது டீ காப்பு. இந்த கப்பு என்ன ஸ்பெஷலாக இதில் க்ரிப் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வச்சுன்னா பாருங்கள் நகலாது உங்களுக்கு. அதில் ஒரு க்ரிப் இருக்குது உங்களுக்கு. ரைட். நீங்கள் ஒவ்வொன்றுக்கு மேலே வென்டிலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இது பெட்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன் இருக்குது. மேலே ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் நெட் இருக்குது. கொசு வராமல் இருக்கிறதுக்கு, ஷேடோ வராமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான க்ளோசிங் சிஸ்டம் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இங்கே நீங்கள் உங்கள்ட்ட கிச்சன் உள்ளதுக்கு மேலே ஒரு வென்டிலேஷன் இருக்குது. இங்கே பின்னால் வந்து இது வந்து 6 பேர் தங்கலாம் அந்த கேம்பிங்கில். எப்படின்னா இதில் 2 பேர் படுக்கலாம். இதை பெட்டாக மாற்றி இதை 2 பேர் படுக்கலாம். 4 பேர். அப்போ இதில் 2 பிள்ளைங்க படுக்கலாம். அதாவது ஒரு பேரண்ட்ஸ் இது பெரிய பிள்ளைங்களோட வர்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஒரு பிள்ளை அவங்களுடைய பிள்ளைங்களும் தங்கலாம் அவங்களுக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு கபோர்ட் இருக்குது. சரி, இதில் பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம். ஷூஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வைக்கிறது உங்களுக்கு. அகெயின் இதுக்கும் ஒரு லாக் இருக்குது. ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. கீழே வார்ம் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு. அகெயின் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில். இது கேஸ்லேயும் வேலை செய்யும், கரண்ட்லேயும் வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ அங்கே கேஸ் ஆன் பண்ணிட்டோம்னா கேஸில் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவை நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. அதே போல் கிச்சனை நான் யூஸ் பண்ணது கிடையாது. ரெண்டுமே அப்படியே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு டாய்லெட் ப்ளஸ் இருக்குது. டாய்லெட் இருக்குது. அப்புறம் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் குளிக்கிறதுக்கான இதாக இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா
யூஸ் பண்ணாததுனால அப்படியே லோக்காகி இருக்குது உங்களுக்கு. இது நம்ம அங்கே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணால் மூடிக்கிட்டு குளிக்கிறது அவங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இதுலேயும் வந்து உங்களுக்கு கபோர்ட் நிறைய வச்சுருக்குறாங்க. எங்கே இருக்குது லாக்கு? இங்கே கீழே வச்சுருக்காங்க லாக். இதுக்கு நமக்கு திறக்கிறதுக்குரிய லாக் இருக்குது உங்களுக்கு. கீழே டவல்ஸ் எல்லாம் வைக்கிறது, ஃப்ளஷ் லைட், இது அப்படி யாருக்கும் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அகெயின் இதுக்கு ஒரு டோரெல்லாம் இருக்குது. இதுக்கு இதை ஒன்றுக்கு அல்லது 2க்கு எதுக்கு யூஸ் பண்ணால் எங்கே போகுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் கீழே உங்களுக்கு தண்ணி கிடையாது, லாக் பண்ணியிருக்குது உங்களுக்கு. ஒன்றும் யூஸ் பண்ணலை உங்களுக்கு, ஃபுல்லாக நியூவாக தான் இருக்குது உங்களுக்கு. இதை மூவ் பண்ணலாம். இதை இங்கேயும் எங்கேயும் நீங்கள் மூவ் டேரக்ஷனை மாற்றிக்கிடலாம் நீங்கள் இதாக உட்கார்றதுக்கு. ரைட். இப்போ இதில் ஹிடன் இருக்குன்னு சொன்னீங்களா, நான் இந்த பெட்டை தூக்கலாம் நீங்கள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேபிள் 2 சேரும் வச்சுருக்கிறேன். 2 பீச்சுக்கு போனால் உள்ள சேர் இருக்குது உங்களுக்கு. இதை அங்கே ஒரு டோர் இருக்குது, அதை மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு. இதுதான் தண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, டாய்லெட்டுக்கு மற்றபடி உங்கள்ட்ட இதுக்கு நிறைய தண்ணிக்குரிய லிட்டர் வைக்கல உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு 25 லிட்டர் வரும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அது மோட்ரு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ டேப்பை திறக்கிறீங்களோ அப்போ அது மூலம் அது உங்களுக்கு பம்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த மோட்டர் இதுக்கு மூவருக்குரிய பேட்ரி, ப்ளஸ் இந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்குரிய பேட்டரியும் இதில் தான் பவர் எடுக்குது. இப்போ இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னோம்னா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாப் இருக்குது. இந்த இது தள்ளோன்னா மேசைக்கு ஃபுல்லாக கீழே இறக்கலாம் உங்களுக்கு. இறக்கி காமிக்கிறேன் நான். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் அமுக்குனா கீழே பிடிச்சிட்டு பார்க்குறது தான் தெரியும். அமுக்குது அவங்களுக்கு. இப்போ நான் இது பண்ணல, நான் ஒரு கையில் வச்சு இடம் எடுக்க முடியலை, பட் இப்படி தான் செய்கிறது உங்களுக்கு. அதே போல் இதோ எடுத்தோம்னா அந்த இதை எடுத்தால் இதுக்கு கீழேயும் உங்களுக்கு சமாளிக்கலாம். இதுக்குள்ள எப்படி அங்கே ஓப்பன் பண்ணேனோ அதே போல் இதுக்கு கீழேயும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் வைக்கலாம் அவங்களுக்கு. ரைட். இப்போ வெளியே வருவோம் நம்ம. இதுதான் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்குரிய இது இருக்குது உங்களுக்கு. இதுக்குள்ளே ஒரு கேன் இருக்கும், ஒரு கேன் இருக்குது. அந்த கேனுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கழிவுகள் சேர்க்கப்படும். ஒவ்வொரு கேம்பிங் சைட்லேயும் அதை கொட்டுறதுக்கு இடம் இருக்கும், அதில் போய் நீங்கள் கொட்டி விட வேண்டியது உங்களுக்கு. அப்போ என்ன ஸ்மெல் வராதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு லிக்விட் ஒன்று ஊற்றுவாங்க உங்களுக்கு. அந்த லிக்விட் வந்து இந்த ஸ்மெல் வராமல் அதை பார்த்துக்கிடுவோம் உங்களுக்கு. நான் இந்த இதில் எங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணலை. நான் இந்த தடவை அனைமாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ப்ரைவேட் இடத்துல 2 இடத்துல நிற்க போகிறேன் நான். அப்போ அங்கே சிலரும் சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சிலர். மற்றபடி பெரும்பாலும் குழந்தைங்க வயதானவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் டாய்லெட் இருக்கும், ஜஸ்ட் இறங்கி எங்கே போகலாம் நீங்கள். இதான் சின்ன கேம்பிங் பற்றியான உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது உங்களுக்கு, கேரவனை பற்றி. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் உங்களை சந்திக்கலாம். நான் காலையில் கிளம்புனதுலேருந்து ஒவ்வொரு பார்டரையும் கிராஸ் பண்ணும்போது நான் எடுக்கிறேன். நான் எவ்வளோ ஈஸியாக இங்கே முழு யூரோப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு எந்த பார்டர் கிராசிங்னு செக்கப். இந்த வெயிட்டை பற்றி சொல்லணும்னா அதை சொல்லி கடைசி நான் முடிக்கிறேன். நான் உங்களுடைய பேப்பர், காரோடைய பேப்பரும் இந்த கேரவனுடைய பேப்பர்லேயும் எழுதியிருக்கும் அதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு சொல்லி. இப்போ என்னுடைய காரை பொறுத்த வரைக்கும் காரோடைய வெயிட் எவ்வளவு வெயிட்டு அது இழுக்கலாம். இப்போ 2 வகையாக இழுக்கிறது இருக்குது. நார்மல் ட்ரெய்லரில் வச்சு இழுக்கிறதுக்கு எவ்வளோ இழுக்கலாம், அந்த ட்ரெய்லரில் பிரேக்கிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வெயிட்டை அது இழுக்கலாம்னு சொல்லி, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து கேரவனுடைய அதோடைய வெயிட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்னுடைய காரை பொறுத்த வரைக்கும் அதில் எழுதியிருக்குது
2000 கிலோ பிரேக் உள்ள இருந்துச்சுன்னா இழுக்கலாம். அதான் அவனுடைய கெப்பாசிட்டி. ரைட். இப்போ என்னுடைய கார் வெயிட்டு அது இழுக்க, இப்போ இந்த கேரவனுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 1680 கிலோ மேனுஃபேக்சரிங் வெயிட்டு. அதுக்கு போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோக்கு ஒரு டெல்ட் இது பண்ணுறதுக்கு நான் வந்து மாட்டியிருக்கிறேன் நான். அது ஒரு 60-70 கிலோ வரும். மூவர் இருக்குது, அது ஒரு கொஞ்சம் கிலோ வரும். ஒரு 20-30 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ள ஒரு பேட்ரி இருக்குது, அது ஒரு 7-8 கிலோ வரும். இதெல்லாம் ஆட் ஆன் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு. ரைட். ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற லக்கேஜ், உள்ளே வச்சுருக்கிற கேஸ், இதெல்லாம் சேர்க்கும் உங்களுக்கு. ரைட். இப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்போ எவ்வளோ வெயிட் இழுக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மனியில் பெரும்பாலான இடங்களில் போலீஸ் செக்கிங்கில் பிடிச்சி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு. உங்களுடைய காருக்குள்ளே எல்லா பேசஞ்சர்ஸும் உட்காந்துருக்கணும். கேரவனுடைய வெயிட் எல்லாத்தையும் அளந்து அந்த பேப்பரில் உள்ள வெயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் வெயிட் கூடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஃபைன் அடிச்சுட்டு விட்டுருவாங்களா? நீங்கள் ஃபைன் அடித்தாலும் வெயிட் கூட தானே இருக்கும். உங்களுக்கு என்ன இறக்கணும்? நீங்கள் ரோட்டில் ஒன்றும் இறக்கி வைக்க முடியாது. நீங்கள் கேஸை தூக்கிட்டு ரோட்டில் வச்சுட்டு போக முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இப்போ 5 பேராக போகிறீங்கன்னா 3 பேர் யார் வெயிட்டானாலும் அவங்களை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோன்னு போக வேண்டியதான். நீங்கள் அப்படி ஒன்றுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வண்டி அங்கே நிப்பாட்ட வேண்டியதான். அவங்க டோ பண்ணி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடுவாங்க, அடிக்க வேண்டிய ஃபைனை கட்டுவாங்க. அதனால் வெயிட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து, நார்மல் டிரைவிங் லைசன்ஸில் வச்சுட்டு ஓட்டலாமான்னு பார்த்தீங்கன்னா, கேரவன் ஓட்டுறதுக்கு நீங்கள் நார்மல் கார் லைசன்ஸை வச்சு கொண்டு போகலாம் நீங்கள். ஆனால் நார்மல் கார் லைசன்ஸ் வந்து 3500 கிலோவை தான் அந்த லைசன்ஸ் அலோடு உங்களுக்கு. இப்போ இதுவே உங்களுக்கு 1250. இப்போ இது இழுக்கணுன்னா அந்த கார் வெயிட் கூட இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 2 சேர்த்திங்கன்னா 4000க்கு மேலே வந்துருச்சு. அப்போ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெய்லர் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தேவை. அது இல்லாமல் நீங்கள் ஓட்ட முடியாது. அது வெயிட்டு சம்மந்தமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில். இன்னொன்று உங்களோட லெங்க்த்தும் இருக்குது உங்களுக்கு. இந்த கேரவனுடைய லெங்க்த்தையும் காரையும் சேர்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 7.5 மீட்டர் வந்துடும். கார் 2.5 மீட்டருக்குன்னு போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 11 மீட்டர் தாண்டி வருதுன்னு நினைக்கிறேன் நான் சேர்த்தோம்னா உங்களுக்கு. அப்போ அதுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ட்ரெய்லர் டிரைவிங் லைசன்ஸ் தேவை உங்களுக்கு. என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது, அவள்கிட்ட கிடையாதுங்கிறதுனால நான் அவங்கள ஓட்ட சொல்ல மாட்டேங்கிறதுல ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு. அடுத்து ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் லிமிட் கேரவனோடு நீங்கள் போனீங்கன்னா, காரில் நீங்கள் ட்ரெய்லரை மாட்டினாலே அதிகபட்ச ஸ்பீட் 80 கிலோமீட்டர்லாம் நீங்கள் போகலாம். நீங்கள் சில இதில் வந்து நீங்கள் உங்களுடைய இதில் காமிச்சு பெர்மிஷன் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்திங்கன்னா 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை ஒட்டிட்டு நீங்கள் போகலாம். அதுவும் சில நாடுகளில் செல்லுபடியாகும், சில நாடுகளில் செல்லுபடியாகாது. அதனால் ஞானமான விஷயம் 80 கிலோமீட்டர் வச்சுக்கொண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுறது நல்லது. 80 கிலோமீட்டரில் போனாலே போதுங்க, கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு காலை 6 மணிக்கு கிளம்புறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரீமன் ஒரு ப்ரைவேட் வீட்டில் ஒரு கேம்பிங் பிளேஸாக இருக்குது. இது கேம்பிங் சென்டர் கிடையாது உங்களுக்கு. அந்த இடத்துக்கு போன பிறகு அது எப்படி இருக்குது என்னங்கிறத பற்றியும் மற்ற சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் போகிற வழியில் ட்ராவலில் நான் பார்க்குற நல்ல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எனக்கு கவர்ந்த விஷயங்கள் உங்களோட எதை ஷேர் பண்ணலாமோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோடய டச்சில் இருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம ட்ராவலிங் தான் உங்களுக்கு. பாய்.